இனிய வணக்கம். இன்றைய குறளாக நாம் மானம் என்ற அதிகாரத்தில் நிறைவு குறளை நாம் காண இருக்கிறோம். 970வது குறள், மானத்தில் 10வது குறள். இழிவரின் வாழாத மானம் உடையார் ஒளி தொழுது ஏத்தும் உலகு என்ற குறள். இப்போ இங்கே நம்ம சிந்திக்க வேண்டியது இழிவரின், அதாவது தன்னுடைய புகழுக்கு ஒரு களங்கம், இழிவு நேர்ந்தால் வாழாத, அதை கண்டு சகியாது இறந்துவிடும் மானம் உடையவர்கள், மானத்தை பெரிதாக மதிப்பவர்கள். அதாவது உயிரை விட, மானத்தை விட உயிர் பெறுதல்ல, அதை விட காக்க வேண்டியது மானம் என்ற கருத்திலே ஊன்றி நிற்பவர்கள். அவர்களை ஒளி தொழுது, ஒளி என்றால் அவர்களுடைய புகழ், ஒளி என்றால் புகழ் என்று பொருள், தொழுது என்றால் வணங்கி யார் உயர்த்துவார்கள்? சான்றோர்கள். உலகு என்று எழுதுகிறார். ஏன்னா உலகு என்றால் மொத்தம் அல்ல, சான்றோர்கள். ஏன்னா கும்பல் பாராட்டுறது என்பது வேறு, அதில் சான்றோர் நம்மை பாராட்டுகள். யார் வாயில பாராட்டு, யார் வாயில திட்டு. சில பேர் வாயில திட்டு வாங்கினாலும் நம்ம வளருவோம், சில பேர் வாயில வாழ்த்து வாங்கினாலும் நம்ம வதங்கி போயிடுவோம். ஏன்னா அவங்க மனசால வாழ்த்த மாட்டாங்க. இவங்க திட்டுறவங்க மனசால திட்ட மாட்டாங்க, நம்ம திருந்தணும்னு திட்டுவாங்க இல்லையா? இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் 448 சொல்வார். உற்றநோய் நீக்கி உறாமை முற்காக்கும் 442 சொல்வார். அப்போ கடிதோச்சி மெல்ல எரிக நெடிதாக்கம் நீங்காமை வேண்டுபவர், இது நம்ம 561 62 குறள்ல இதை நம்ம பார்க்கலாம். ஏன் இதெல்லாம் நம்ம சொல்றோம் அப்படின்னா, இந்த இழிவரின் வாழாத மானம் என்றால் தனக்கு மட்டும் வரும் மானமா, தன்மானமா என்றால், இப்போ நம்ம வரலாறு என்ன சொல்லுது என்ன பார்த்தீங்கன்னா, கோப்பெருஞ்சோழன் வடக்கிருந்து உயிர் விட்டான் அப்படின்னு சொல்லுது சங்க இலக்கியம். அப்போ அவனுக்காக மட்டுமா இல்லை, முதுகுல பாஞ்சதுன்றது ஒரு நிலை இருந்தாலும், தான் அழியும் பொழுது தன்னுடைய நாட்டுக்கும் நம்மை காப்பாற்ற முடியவில்லையே, தான் இருந்து போராட முடியவில்லையே, முதுகில் பட்டது புறமுதுகு என்று எண்ணினாலும் அவனுடைய எண்ணம் நாட்டுக்காகவும், தன்மானம் மட்டுமல்ல நாட்டின் மானம். அதே மாதிரி கண்ணகி களத்திலே சென்று போராடுகிறார். இதுவரை எங்க வெளியவே வந்ததில்லை, மண்ணறியா பாதம் என்று சொல்லுவார்கள். அப்ப அந்த அளவு கண்ணகி கோபத்தோடு வேகத்தோடு பாண்டிய மன்னன் சபையிலே போராடினாள் என்றால் தனக்காக மட்டுமல்ல, தன்னுடைய கணவனுக்கு இழுக்கு நேர்ந்தது. கள்வன் என்று கூறினாயே, அவன் கள்வன் அல்ல, நீயே கள்வன், ஆராயாமல் தீர்ப்பு சொன்னாயே என்று போராடினாள். அப்போ அந்த மானம் என்பது தனக்கு மட்டுமல்ல, தன்னை சார்ந்தவர்களுக்கும். பிறர் வழியும் தன் பழியும் நானுவார் நானிற்கு உரைபதி என்னும் வழக்கு 1015 சொல்வார், நானுடைமை என்ற அதிகாரம். அப்ப இந்த புகழ் இழிவரின் தனக்கு மட்டுமல்ல, தனக்கு மானம், நாடு, மக்கள் எல்லாத்தையும் பார்க்கணும். அதுதானே ஒரு உயர்நிலை. அந்த களங்கம் ஏற்படும் பொழுது, அதனால தான் நம்ம ஒரு அமைப்பை நடத்தும் பொழுது அரங்கங்களுக்கு கேடு வந்து விடக்கூடாது. ஒரு தனிப்பட்டவரினுடைய நிலை அது வேறு, ஆனால் அரங்குக்கு அந்த இழுக்கு, அரங்க கடப்பாடுகள் என்றெல்லாம் நாம் சிலவற்றை வைக்கிறோம். அப்போ இங்கே தன்னுடைய புகழ் என்றால் தன் புகழ் மட்டுமல்ல, சார்ந்த அனைத்துமே என்று வரும். அப்போ தனது புகழுக்கு களங்கம் நேரும் பொழுது அதை தாங்காமல் மரணத்தை தழுவக்கூடிய அளவு இவர்கள் உள்ளவர்கள் இல்லையா? அப்ப அந்த தழுவும் இவர்களுடைய தன்மானம் இவர்களை உலகமே உயர்த்தி பார்க்கும். இவருடைய புகழ் உலகத்தால் உச்சரிக்கப்படும், உலகத்தார் உள்ளங்களிலே உறைந்து நிற்கும், நிறைந்து நிற்கும், உலகத்தால் பேசப்படும், நித்தமும் நினைக்கப்படும். இவர்கள் மறைந்தாலும் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் நினைவுகளால். இவர்களுடைய அந்த மானம், இவர்களுடைய அந்த உயரிய துச்சமாக நினைக்கக்கூடிய அந்த உன்னத அந்த நிலைப்பாடு உலகத்தால் எண்ணப்படும், பேசப்படும், வரலாறாக வாசிக்கப்படும். உலகம் உள்ளவரை இவர்கள் உச்சரிக்கப்படுவார்கள் என்பதே இழிவரின் வாழாத மானம் உடையார். அவர்களை ஒளிதொழுது இந்த உலகம் ஏத்தும் என்று சொல்லுகிறார். ஏத்தும் உலகு என்று சொல்லுகிறார். நிறுத்தி பார்க்கும், தூக்கி பிடிக்கும் என்று சொல்லுகிறார். இந்த குறள் வாழ்க்கையாக்கும் பொழுது இனிது இந்த அதிகாரம் நிறைவுறுகிறது. இந்த அதிகாரத்தை அவ்வப்போது படித்து நல்ல கருத்துக்களையும் ஒரு சார்ந்த இதை செய்யலாம் என்ற ஆலோசனைகளையும் எனக்கு அவ்வப்போது வழங்கிய அனைத்து குறள் பற்றாளர்களையும் நான் எண்ணி பார்க்கிறேன். நீங்கள் கேட்குறீங்க, சில பேர் அது அழகாகவும் சொல்கிறீங்க, சில பேர் அது அழகாக எனக்கு எடுத்து அது இப்படி ரொம்ப அழகாக சொல்கிறீங்க. ஸோ இது கேட்குறது இந்த குறளுக்கான வெற்றி, இது தனிப்பட்ட தாமோதரன் வெற்றி அல்ல. அதனால் அனைவருக்கும் நன்றி பாராட்டுகிறேன். இது மானம் முடிந்தவுடன்
நாம் பெருமைக்கு செல்ல இருக்கிறோம். பெருமையை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.